வணக்கம். வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆணவம். சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். இந்த ஆணவங்கிற ஒரு குணம் இருக்குது இல்லையா, ரொம்ப மோசமான ஒரு கொடுமையான குணம் அது. அதை நம்ம வாழ்க்கையில் எப்போ கடைபிடிக்கக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாதுன்னு அப்பயே சின்ன வயசில் முடிவு பண்ணேன். நான் தொடர்ந்து அப்படியே வந்துருந்தேன். கல்லூரியில் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிறப்போ ஒரு பையனை பார்த்தேன். இந்த ஆணவத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவாக நின்னாவன். அதில் 10ஆவது படிக்கிறப்ப அந்த பையன் நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இருக்க போகிறான், கூட வகுப்பை என் கூட படித்த பையன். அந்த ஆணவத்தை பார்க்குறப்ப எனக்கு பெரிய விஷயம் என்னென்னா, என்ன சின்ன வயசுல இந்த பையன் இப்படி இருக்கா, இப்பெல்லாம் இப்படி இருப்பான்னு நினச்சேன். என்ன கொண்டு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் எனக்கு மைத்துனராக வந்தான் அந்த பையன். வந்தான். யாரை பார்த்து நான் ரொம்ப யோசனை பண்ணணும், அவனே எனக்கு சொந்தக்காரனாக வந்தான். திரும்ப அவன் எனக்கு மச்சான வரப்போ, இப்போ கூட நம்ம எப்படி வாழ போகிறோம், என்ன பண்ண போகிறோம் சொன்னால் ஒதுக்கிட்டேன். நான் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து ஒதுக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் என்னென்ன பேசியிருப்பான் வழியே, அது கூட அந்த 2 வருஷம் கூட கஷ்டப்பட்டு தான் அவன்கிட்ட பழகினேன், விட்டுட்டேன். அது ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் ஒரே வயசு தான். எனக்கு 30 வருஷம் வாழ்க்கையில் அவன்கிட்ட பேசுனதே கிடையாது, பார்த்ததே இல்லை. அவன் முகத்தில் முடிக்கிறதில்ல. குறைஞ்சது 30 வருஷம் முகத்தை பார்க்கவே இருக்கேன். ஏன் அந்த ஒரு குணம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆணவங்கிறது இருக்கு இல்லையா, நிறைய படிச்சிருக்கேன், நிறைய பார்த்துட்டேன். நான் கல்லூரியில் இருக்கிறப்போ எனக்கு இப்படி ஒரு நண்பர் இருந்தார். ஏன் ஆணவத்தோடு இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு உதாரணம். அருமையாக ரொம்ப எளிமையாக இருப்பார். என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டே இருப்பார், சொல்லுவார். வாழ்க்கையில் ஆணவங்கிற ஒரு விஷயம் பற்றி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். ஒரு நல்ல அறிவான நண்பர் அவர். அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி தொடர்ந்து ஆணவத்தோடு இருக்கக்கூடாது, ஆணவம் மனுஷன் அழிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையை வைக்கிற அளவுக்கு நிறைய உறவுகளை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நிறைய பேரை கற்றுக்கிட்டேன். அந்த அவமானத்தோடு சில டைம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து புரியுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அவமானம் தான் வரும். ஒரு தடவை நீங்கள் அவமானப்பட்டுட்டீங்க, ஆணவத்துக்கிட்ட அடிபட்டுட்டீங்க அப்படின்னா, திரும்ப உங்களுக்கே கூட ஒரு ஆணவம் மாதிரி வந்துடும். ஒதுக்கிடுங்க. எப்படி என்னோட மைத்துனர் என் வாழ்க்கையில் ஒரு ஆணவத்துக்கு ஒரு வடிவாக இருந்தாரோ, என் மனைவிக்கு அந்த குணம் இருக்குது. அந்த ஆணவங்கிறது என் மனைவிகிட்ட இருக்குது. எனக்கு பெரிய விஷயம். இன்றைக்கே நான் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, தன்னுடைய கணவன்கிட்டே கௌரவம் பார்க்குற, வருஷக்கணக்கில் பேசாமல் இருக்க ஒரு உறவு, ஒரு மனித உறவு நீங்கள் என்ன நினைப்பீங்க? ரொம்ப எளிமையான மனிதர்கள், நல்லவங்கிட்ட எல்லாம் காலில் கூட விடுற அளவுக்கு தயாராகிடுவேன். ஏன்னா அந்த அந்த அன்பை பாராட்டணும், அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பேன். மகளுக்கு கீடாக இருந்த மகளுக்கு வழிகாட்டி இருந்தவர், அது காலத்தொட்டு கும்பிட்டுருக்கேன். என் மகளுக்காக அதை காலத்தொட்டு கும்பிட்டேன். ஏன் கல்வி மகளுக்கு அது முக்கியங்கிறப்போ அது முக்கியமான விளையாடப்பட்டது. ஆனால் என் கூட வாழறவளே இப்படி இருக்காங்கிறப்போ, 40 வருஷத்தில் எத்தனை நல்லது அனுபவிச்சிருப்பாருங்க. 40 வருஷத்தில் ஒரு நாள் கூட நிம்மதியாக வாழ்ந்தே இல்லை. இந்த ஆணவம் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அதனால் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ சொல்லிக் கொடுங்க, ஆணவம் மட்டும் இருக்கக்கூடாது வாழ்க்கையில். ஆணவம் தான் பெரிய அழிவு சக்தி, பெரிய தீய சக்தி. நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லி புரிய வேண்டிய விஷயம், சின்ன குழந்தையிலேருந்தே நீங்கள் சொல்லித்தர வேண்டிய ஒரு விஷயம். முட்டலாக இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆணவத்தோட மட்டும் இருக்கக்கூடாது. நான் அனுபவிச்சு சொல்கிறேன். நீங்களும் இந்த வாழ்க்கையில் கடைபிடிங்க, அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்க. ஆணவம் இல்லாத வாழ்க்கை அருமையான வாழ்க்கை. நன்றி.